வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 9வது டீம் ஜிடி. ஸோ ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசனே கப் அடிச்சாங்க, செகண்ட் சீசன் ரன்னர் அப் ஆனாங்க, தேர்ட் சீசன் பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த நல்லா படிக்கிற பையன் வந்து யாருக்கூட சேர்ந்து டீச்சர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, என்னப்பா உன் படிப்பே சரி வர டவுன் ஆகிட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லா படிச்சு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்த ஜிடி வந்து அப்படியே லைட்டா மங்கி 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 இப்போ ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் அவங்க எப்படி இருப்பாங்கிறத வந்து நம்ம நீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் பெருசா இல்ல, செட்டில்டு லைன் அப்ப தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்க ஃபார்ம் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஃபார்ம் வந்து பயங்கர கன்சர்னா இருக்கு. ஸோ அவங்களோட லைன் அப் எப்படி நான் படிக்கிறேன். ஸோ மேடி நீ உங்களோட தாட்ஸ் அப்புறமா சொல்லு. ஸோ ஓப்பனர் 1 and 2 வில் பி கில் அண்ட் சாய் சுதர்சன். கில் வில் பி த ஸ்கிப்பர். அண்ட் ஒன் டவுன் நம்பர் 3ல வந்து ஜாஸ் பட்லர். நம்பர் 4ல வந்து குமார் குஷாக்ரா. நான் அவர் அங்கதான் ஆடுவேன். இது என்னோட லைனப் சொல்றேன். நம்பர் 5ல வந்து பிலிப்ஸ். நம்பர் 6ல வந்து ஹோல்டர், ஜேசன் ஹோல்டர். நம்பர் 7 வந்து ரஷீத் கான். நம்பர் 8 ராகுல் தெவாட்டியா. நம்பர் 9 முகமது சிராஜ். நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணா. நம்பர் 11 வந்து சாய் கிஷோர். ஸோ நம்பர் 12 நான் வந்து இம்பாக்ட் பிளேயரா அர்ஷத் கான், இஷாந்த் சர்மா ஆர் ஷாருக் கான். பேட்டிங்ல தேவைப்பட்டா ஷாருக் கான். நான் வந்து இவங்களை வந்து இம்பாக்ட்ல வச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னோட லைனப்பா இருக்கு. இதுல உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எனக்கு வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் கப்பல் ஆஃப் பிளேயர்ஸ். குமார் கஷாகரா வந்து நீ ஆட் பண்ணது ஓகே, அண்ட் ஜேசன் ஹோல்டரும் பயங்கரமான அடிஷன் இவங்க 2 பேருமே. பட் நீ ரபாடாவை விட்டுட்ட, அது எனக்கு வந்து இதுவா தெரியுது. ஏன்னா ரபாடாவை வந்து எனிஹவ் ஒரு 140+ போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை. நீ வந்து சிராஜை வந்து ஸ்விங்ல டிபெண்ட் பண்ண முடியும். அண்ட் பிரசித் கிருஷ்ணா வந்து உனக்கே தெரியும், ஒரு லைன் லெட் மிஸ் பண்ணிட்டாலே உனக்கு வந்து இதுவாயிடும். ஸோ அந்த இடத்துல நீ வந்து எப்படியாவது யூ ஷுட் இன்க்ளூட் ரபாடான்றது ஒரு சாய்ஸ். மற்றபடி வந்து அர்ஷத் கான் அண்ட் குமார் கோஷாகரா இவங்க 2 பேர் எப்படி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சாய் கிஷோருக்கு பதிலாக நான் வாஷிங்டன் சுந்தர் ஆடுவேன். பிகாஸ் அந்த ஆஃப் ஸ்பின்னர் கேட்டகரி அண்ட் ரஷித் கான் பிளஸ் வாஷிங்டன் சுந்தர் ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த அகமதாபாத் பாக்குறப்போ. அண்ட் பயங்கரமான டேலண்ட் குமார் கோஷாகரா. அவர் அந்த மிடில் ஆர்டர்ல ஆட வச்சுட்டு இவங்க வாஷிங்டன் சுந்தரை வந்து நாங்க வந்து முன்னாடி இறக்குறோம் அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாம, குமார் கோஷாகரா வந்து ரஞ்சி டிராஃபில சைட் மிஸ்டரி டிராஃபில டாப் 3 ரன் கேட்டர்ஸ், டாப் 4 ரன் கேட்டர்ஸ்ல இருக்காரு. இஷான் கிஷனுக்கு அப்புறமா அதிக ரன் ஸ்கோரர் வந்து ஜார்க்கண்டுக்காக அடிச்சிருக்காரு. அண்ட் இஸ் சம டேலண்ட். கண்டிப்பா அவர் யூட்டிலைஸ் பண்ணுன்றது என்னோட தாட். ஓகே, சோ இது நான் 2 பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ ரபாடாவை உள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். எனக்கும் ஓகே தான், யாராவது கொண்டு வரணும். ஸ்லாட் இல்ல வழக்கம் போல. ஜாஸ் பட்டர் மேல கை வைக்க முடியாது. பிலிப்ஸ், எனக்கு பிலிப்ஸ் வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். அவரோட பொட்டன்ஷியலை வந்து மேட்ச் பண்ணணும் கரெக்டா. ஷாட்ஸ் எல்லாம் பாத்தியா கிளென் பிலிப்ஸ் எப்படி பிராக்டிஸ் பண்றாருன்னு பார்த்தேன். லெஃப்ட் திருப்பி கவு கார்னர் அடிக்கிறாரு. இந்த மாதிரி போல இருக்கு. செம எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். பட் அவரோட அந்த அவருக்கு கொடுக்க அந்த சிமுலேஷன் கரெக்டா 16வது ஓவர்ல நீ என்ட்ரி கொடு அப்படிங்கிற அந்த பொசிஷன் செட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. சோ அந்த இடத்துல அவரை உள்ள அனுப்பணும். அதே மாதிரி ஜேசன் ஹால்டர் வந்து சூப்பர் பிளேயர். அவரை வந்து நம்ம இதுவே பண்ண முடியாது. அவர் மல்டி டைமென்ஷனல் பிளேயர். பவுலிங்கும் போடுவாரு, அவனுக்கு பேட்டிங் இந்த லாங் லீவர்ஸ் நீ சொல்ற மாதிரி லாஸ்ட்ல வந்து 6 அடிச்சு கொடுப்பாரு. ஹோல்டர் கண்டிப்பா இருக்கணும். சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஸ்லோ ரிலீஸ் போடுவாரு, ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. ஏன்னா இங்க அதேதான் சிராஜும் ஃபாஸ்டா போட்டு போற ஒரு ஆஃப் கட் கூட போட மாட்டாரா சிராஜ் எல்லாம். லெக் கட்டர் போட மாட்டாரு, பேக் ஹேண்ட் போட மாட்டாரு. வெரைட்டி கிடையாது. ஹார்ட் லென்த்ல அடிச்சுட்டே இருப்பாரு. பிரசித் கிருஷ்ணா மட்டும் ஷார்ட் ஆஃப் லென்த்ல அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரு மாதிரி கட்டர்ஸ் எல்லாம் பெருசா போட மாட்டாரு. இந்த மாதிரி ஹோல்டர் வந்து நல்ல ஒரு அடிஷனா இருப்பாரு. ஏன்னா ஸ்லாட் ரஷித் கானை தூக்க முடியாது, ஸ்லாட் இல்ல. அதனாலதான் நான் இதோட ஸ்லாட் இல்ல. அண்ட் பிலிப்ஸ் தூக்கிடுவேன்னு சொன்னேன். பிலிப்ஸ் தான் தூக்கணும்னு சொன்னா, பட் தூக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி பார்த்தா பிலிப்ஸ் வீக்கா இருக்கடா, மிடில் ரொம்ப வீக்கா இருக்குடா. அதான் ஏதாவது ஒண்ணுதான் அவங்களால அடைக்க முடியும். அதனால அது ஒண்ணு. அண்ட் வாஷிங்டன் சுந்தரை வந்து இவங்க ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க, முன்னாடி ப்ரொமோட் சொல்றாங்க. அண்ட் பீடாக் சேனல்லையும் பார்த்தேன், வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4ல வச்சு ஆடணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பர்சனலாவே என்ன கேட்டீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த அளவுக்கு T20 பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு வரல என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் பினிஷிங் எல்லாம் கொடுக்கவே கூடாது. மிடில் அந்த 3-4 வேணா ஆடலாம். அவர் இந்த பவர் பிளேல கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அங்க இருந்து அடிப்பாரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட்னா ரொம்ப பெருசா இருக்காது. அந்த மிடில் ஓவரை நீ வந்து நல்லா இது பண்ணணும், பயங்கரமா கொண்டு போகணும். அந்த இதை அவர் கொண்டு போக மாட்டாரா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட பேட்டிங் வந்து பெருசா இது இல்ல. பவுலிங்குமே நம்பி கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் தரமாட்டாங்க, இந்தியன் டீம்லயும் தரமாட்டாங்க. அப்ப நீ அவர் எதுக்கு எடுத்து ஆடுறீங்க? எனக்கு அதுதான், அவங்களோட பொட்டன்ஷியல் யூஸ் பண்றதா எடு. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, கொடுக்கணும். அவர் ஆடவே இல்லை, கொடுக்கவே போறது இல்லை அப்படின்னா நீ சும்மா லைன்ல அவர் இந்தியன் பிளேயருங்கிற ஒரு பிம்பத்துல மட்டும் நீ உள்ள வச்சு ஆடுறதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அதனால நான் வாஷிங்டன் சுந்தர் ஆட மாட்டேன்.
ஷாருக் கான் ஒரு மாதிரி ரொம்ப விக்கெட்லாம் விழுந்துருச்சு, ஒரு வழியே இல்லைன்னா ஷாருக் கான் ஆட வைப்பேன். அப்படி இல்லைன்னா அர்ஷத் கான் இல்ல வேற யாராவது பவுலரை வந்து புது பவுலர் கூட, இன்னொரு புது பவுலர் சொன்னோம் நல்லா ஆடுறான்னு சொன்னோம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அசோக் அவரை சர்மா கூட நம்ம போலாம். அசோக் சர்மா சூப்பரா ஆடுறாரு, அது எனக்கு தெரியாது, 140 சேனல்ல பிளஸ். பார்த்தேன். சூப்பரா போல் இருக்காரு, எக்ஸ்ட்ராடரி பவுலர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவர் 11லயே ஆடுவாரு அப்படிங்கிற லெவல் ஹையா பிரைஸ் பண்ணி சொல்றாங்க. அப்படி கூட அவர் கூட ஆட வைக்கலாம், ஒன்னு அர்ஷத் கான் இல்லைன்னா அப்படி அசோக் அப்படி சர்மா, அவர் பார்த்தா கூட நீ ஆட வைக்கலாம். பிரசித் கிருஷ்ணா தான் நீ தூக்கணும். உனக்கு சிராஜ் மேல கை வைக்க மாட்டாங்க. சரி, நீ சொல்ற கான்செப்ட் படி ம். பார்த்தா ரபாடா வந்து அவங்க தூக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நீ சொல்ற இந்த 4 பேர் ஆடுறாங்க. உனக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தேவை ஜாஸ் பட்லர், கென் பிலிப்ஸ், டாப் ஆர்டர் வந்து உனக்கு தேவை. உனக்கு ஜேசன் ஹோல்டர் மிடில் உங்களுக்கு வேணும், கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து ரஷீத் கான் ஐடியல் ஃபார் எனி டீம்ன்றதுனால நீ ஜாஸ் பட்லர் இவன் சாரி ரபாடா மேல நீ கை வச்சிருனா நீ அசோக் சர்மா மேல போகணும். பட் அன்னோன் கமாடிட்டின்றதுனால உம்ரான் மாலிக் மாதிரி எப்படி வேணா மாறலாம். ஆர்கேப் டபிள்யூ மாதிரி ம். ப்ரூவன் கமோடிட்டி கிடையாது. நல்ல பவுலர், பட் எக்ஸ்ட்ரா ராவான பிளேயர் தான். பட் முதல்ல இறக்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா வந்து அவங்க அவ்வளவு ஈஸியா வந்து பிரசித் கிருஷ்ணாவே சிராஜையும் காம்பினேஷன் உடைக்க மாட்டாங்க. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா போன வருஷம் டாப் விக்கெட் டேக்கர், சிராஜும் வந்து பவர் பிளேல நல்லா போடக்கூடிய பவுலர். ஸோ முதல்ல அங்க அதை மாத்தி இதை மாத்துன்னு பண்ண மாட்டாங்க. இந்த 2 பேரோட போவாங்க, நீ சொல்ற மாதிரி கான்செப்ட்ல தான் போவாங்க. ஏன்னா 2 பேரு டாப் பவர் பிளேல போடட்டும், ஜேசன் ஹோல்டரும் போடுவாரு, ரஷீத் கானு, வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வந்து நம்ம யாராவது வச்சுக்கலாம். பட் 6th bowling ஆப்ஷன் உங்களுக்கு அடி வாங்க போகுது. தெவாட்டி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பிலிப்ஸ் தெரியல. இருக்காரு. பிலிப்ஸ் இருக்காரு. அண்ட் இல்லடா தெவாட்டியாவுக்கு பவுலிங் தைரியமா குடுக்கலாம்டா, நல்ல பவுலரு, அவர் எங்கடா ஸ்பின்னரு. போட்டாரு? நான் எங்கேயுமே பாக்குறேன், நான் சைட் மிஸ்லின் டிராஃபில பாக்குறேன், ரஞ்சி டிராஃபி பாக்குறேன், எங்க பார்த்தாலும் ஸ்டார்டே இல்ல. அவர் அடிச்ச ஸ்டார்ட்னு பார்த்தா அந்த சல்யூட் அடிக்கிறவன் 4 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்ல. அவர் வந்து இந்த அதுக்கு பதிலா அர்ஷத் கானை ப்ரொமோட் பண்ணி அர்ஷத் கான் மாதிரி ஒரு ஆளை வந்து பயங்கரமா நீ வந்து இது பண்ண. ஏன்னா விராட் கோலி விக்கெட்லாம் போன வாட்டி எடுத்தாரு அண்ட் பயங்கரமா 6 அடிப்பாரு. உனக்கு டவுன் லைன் 6-7ல ஆடுறப்போ பாத்துக்க நீ மாட்டேன். தேவாட்டுக்கு பதிலா அர்ஷத் கானே நீ பேக் பண்ணலாம். என்ன கேட்டா ஒரு பேஸ் bowling ஆல்ரவுண்டராவது நமக்கு டெவலப் ஆவாங்க. கரெக்ட். இல்ல இல்ல, அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன்டா. தெவாட்டியா நீ பேட்டிங் மட்டும் தான் ஒரு ஓவர் தான் ஆட போறேன்னா நீ ஆடவே தேவையில்ல. தேவை அதை தேவையில்ல. பண்றதுக்கு எனக்கு ஹோல்டர் இருக்கான், ஹோல்டரே சூப்பரா ஆடி கொடுத்துருவான் ம். எனக்கு. அதனால ஹோல்டர் ஆடிக்கிட்டோம், நீ வெளியே உட்காந்து நீ சிராஜ் பிரசித் காம்பு உடைக்க வேணாம், உடைக்காமலே எனக்கு வந்து அசோக் சர்மா ஆட வச்சிடலாம்டா. எப்படி? எங்க அதான்டா இப்போ கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லரு, குஷாக்ரா, பிலிப்ஸ், ஹோல்டர் 6, 7 வந்து ரஷித் கானு, 8 வந்து அதான் அர்ஷத் கான் ஆர் தெவாட்டியா யாராவது ஒரு ஆளு நீ சொல்ற மாதிரி, 9 வந்து சிராஜ், 10 சாய் கிஷோர், 11 பிரசித் கிருஷ்ணா, 12ல வந்து அசோக் சர்மா உள்ள வருவாரு, அப்படி சொல்றேன். ஓகே ஓகே. ஆனா இந்த கேம்பிள் எடுக்கணும், ஷாருக் கான் ஆட வைக்க முடியாது அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்க முடியாது. 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வெளியே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பரவாயில்ல, இப்படி பார்த்தா வச்சுக்கோ 8 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்குடா, அர்ஷத் கான் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஆமா ஆமா. அது வரைக்கும் எனக்கு பேட் போதும்டா. 9 8 பேரே போதும் எனக்கு கேட்டா. இன்னும் பேட்டர்னா எங்க போய் ஆட வைக்கிறது, இதே எனக்கு போதும் தான். அதே மாதிரி அந்த ஷாருக் கான்லாம் நிறைய சான்ஸ் கொடுத்து ஃபெயில் ஆயிருக்காரு. அதனால ஐ வில் ஜஸ்ட் ட்ரை வித் குஷாக்ரா. அவர் என்னதான் பண்றான்னு பார்ப்போம், சான்ஸ் கொடுத்தா இது பண்ண முடியும். சும்மா அதே ஷாருக் கான் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ஆடிட்டே இருக்கோம். வேற ஏதாவது ஒன்று பண்ணா டீமே கொஞ்சம் இதாகும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இந்த 3 பேர் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டாங்க. இந்த தடவை அவ்வளவு டிபெண்ட் அவங்க அடிக்கல, அந்த 3 பேர் அடிக்கல. ஜிடி 10வது பிளேஸ் தான் இந்த தடவை கன்ஃபார்ம், நான் எழுதி தரேன். கன்ஃபார்ம் மாப்பிள்ள, சும்மா கூட கிடையாது. அவங்க 2000 ரன் மேல அடிச்சானுங்க. 2000 ரன் 1000 நாட் ஷூர், 1200 ரன் 1200 சாரி 1200 ரன் அடிச்சிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட டாப் 3 வந்து திருப்பி அதே ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க போன வருஷம் இருந்த ஃபார்ம் வேற. இந்த வருஷம் பார்த்தனா சாய் சுதர்ஷன் பெருசா ஆடவே இல்லை, ஃபுல்லா இன்ஜுரி. ஜாஸ் பட்லரோட வேர்ல்ட் கப் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும், கில்லி T20 செட்டப்ல இல்ல. சோ இவங்க 3 பேருமே ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் லெடர்ல இருந்து வராங்க. அந்த கான்பிடன்ஸ்ன்றது பயங்கர லோவா இருக்கும். சோ அப்ப அவங்க இப்ப வந்து நம்ம விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஆடணும் தான் ஆடுவாங்க. ஒருவேளை ஸ்ட்ரைக் ரேட் இழுத்துக்குச்சுன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு மாசா பினிஷ் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. நீ நோட் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு ப்ரூவன் பினிஷர்ஸ் கிடையாது. கிளென் பிலிப்ஸ் வந்து ஹி கேன் என்ன சொல்றது, ஒரு 10 பால்ல ஒரு 30 ரன் அடிக்கூடிய பாலர் தான். பட் லாங்கிவிட்டி ஆட முடியுமா? ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வந்துட்டா இவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அந்த பேட்டிங் லைனப் அப்படின்றப்ப பெரிய கொஸ்டின் மார்க் தான். உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுது. குமார் குஷாகராவும் நம்ம அன்னோன் டேலண்ட் சொல்றோம், பட் அந்த ஒரு ப்ரெஷரை தாங்க முடியுமாட்டது அவங்க மாட்டிப்பாங்க. டூ மச் டிபெண்டன்சி. மேபி ஹோல்டரை பிக் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், பட் எட் அவராலையும் வந்து ரொம்பலாம் அடிக்க முடியாது. இப்போ ரொமாரேஷப்பட ஒரு கேம் ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி அவரால் கொஞ்சம் தள்ளி ஆட முடியும். அந்த பக்கம் ஒரு ஹிட்டர் வேணும், அது இல்லாம மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க மாட்டிப்பாங்க. ஸ்டில் டிபெண்ட் ஆன் திஸ் டாப் 3. சாய் சுதர்ஷன் மேல ரொம்ப ப்ரெஷர் இருக்கு இந்த வாட்டி. கரெக்ட், அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன்டா. அவங்க சாரி நீ சொன்ன மாதிரி 2000 ரன்ஸ் வச்சிருக்காங்கடா. சாய் சுதர்ஷன் 760 ரன்ஸ், கில்லு 650, ஜாஸ் பட்லர் வந்து 540. 2000 ரன் யோசிச்சு பாரு, 2000 ரன் அடிச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து முதல் 3 பேரு. இதுக்கப்புறம் யார் தெரியுமா இருக்கா? இதுக்கப்புறம் அடிச்ச ஓவரால் ஸ்கோர் வந்து ரூதர்ஃபோர்ட் 280.
லாஸ்ட் அந்த அவரையும் தேர்ட் ரிட்டையர்ட் பண்ணிட்டாங்க. ஜாஸ் பட்லர் அடிச்ச அந்த தேர்ட் ஸ்கோர் 540. அடுத்து ஃபோர்த் இருக்கிற ரூதர் ஃபோர்டோட ஸ்கோர் வந்து 280. அதுக்கப்புறம் இருக்கிற ஷாருக் கான் 180. அதுக்கப்புறம் இருக்கிற வாஷிங்டன் சுந்தர் 130. தெவாட்டியா 90. ரஷீத் கான் 40. எவ்வளவு கம்மியா இருக்கு, ரன்ஸே இல்ல, சுத்தமா ரன்ஸே வரல. எல்லாம் அந்த 3 பேர்கிட்ட தான் ரன்ஸே வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம பேசுறோம். அந்த 3 பேர் அடிச்சாதான் உண்டு. 3 பேர் அடிக்கலன்னா அவங்க கன்ஃபார்ம் இந்த தடவை ரொம்ப உடன் ஸ்பூன் வாங்குறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ். கரெக்ட். நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண நல்ல சான்ஸ் இருக்கு. நல்ல ஸ்டில் அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. இஷாந்த் சர்மா வச்சிருக்காங்க, மானவ் சுத்தர் வச்சிருக்காங்க, அப்புறம் நிறைய அன்னோன் டேலண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் சூப்பராவே இருக்கு. பட் எல்லா பிளேயர்ஸையும் கரெக்டா அவங்க யூட்டிலைஸ் பண்ணி ஆட வைக்கணும். அண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் என்ன சொல்றது, பவர் பிளேல எல்லாரும் பார்த்தோன்னா பவர் பிளேல பயங்கரமான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பட் இவங்கள பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்றது, பிரியான் சாரியா, வைபவ் சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் இவங்களெல்லாம் பாக்குறப்போ, மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா பாக்குறப்போ இன்னும் இந்த பவர் பிளே கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஒரு 70 ரன் 80 ரன் அடிப்பாங்களா அப்படின்னு பாக்குறப்போ கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. அது பயமா இல்ல உண்மையை சொல்ல போனா. எனக்கு அது செட்டில் ஆகி தான் ஆடுவான். வெல்லும் அப்படிதான் ஆடுவாரு. ஓகே, சோ இதுதான்டா மோஸ்டா லைனப்பா இருக்கும். சோ எவ்வளவு மார்க் கொடுக்குற? உள்ள போவாங்களா மாட்டாங்களா? போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டா எவ்வளவு மார்க் கொடுப்பேன்? 50 தான்டா. ஜஸ்ட் பிகாஸ் இந்த 3 பேர்னால 50. அண்ட் ரஷீத் கானோட ஃபார்மும் வந்து இட்ஸ் நாட் மச். என்ன சொல்றது, வேர்ல்ட் கப் எல்லாம் பார்த்தா ரஷீத் கான் இருந்த மாதிரியே தெரியல. க்ரூசியல் சிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப மொக்கையா போட்டாரு. ஸோ அதனால ஐ எம் கிவிங் 50. ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து ஏதாவது பயங்கரமா இந்த டாப் 3 மறுபடியும் இதுவாகி மிடில் ஆர்டர் ஏதாவது ஒரு ஹீரோ வந்தாதான் அந்த கோ, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கில் வந்து ப்ரூவ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ஐபிஎல் டோர்னமெண்ட் மாதிரி வின் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃபேவரட் ஃபார் கம்பீர் கிடைக்காது. ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்படி ப்ரூவ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு வேர்ல்ட் கப் கேப்டன் கிடைக்கும். இல்லைன்னா சூரியகுமார் தான் இருப்பாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் என்னன்னு லாஸ்டா சொல்றேன். ஸோ என்னோட கடைசி எபிசோட் வந்து வந்துட்டே இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மட்டும் எல்எஸ்ஜி. அப்போ வந்து நம்ம யாரு எந்த டீம் சொல்றேன். டாப் 4 படிக்க எல்லாமே அதுல பேசலாம். ஸோ தேங்க்யூ மக்களே. பாய்.